மீனராசியில் பிறந்த உயிர் மட்டும் தான் இருக்குது, மீனராசியில் பிறந்த உயிர் மட்டும் தான் இருக்குது. எல்லாரும் இதுதான் சொல்கிறாங்க பிரதர். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் டேலேருந்து நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நேற்று பயிற்சியாக இருக்குது, இந்த அதிசார உயிர் பயிற்சி கூட நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கண்டிப்பாக குறைக்கும். இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. விடிஞ்சால் தீபாவளி ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள் பிரதர். எல்லாருக்கும் அவ்வளோதான் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டு நாளைக்கு வரக்கூடிய தீபாவளியை ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள், சந்தோஷமாக கொண்டாடுங்க. அந்த ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணிடாதீங்க. தீபாவளி முடிஞ்சு எப்படி இருக்குன்னு கால் பண்ணுங்கள், ஓகேவா? முதல்ல ஜோதிட நிலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய ஜோதிட நிலன் சேனல் சப்ஸ்கிரைபரும் அவர்களுடைய குடும்பமும் இந்த தீபாவளியை பாதுகாப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ மீனராசிக்கு மட்டும் இல்லை, பேலன்ஸ் இருக்க 11 ராசிக்குமே இது பொருந்தும். பட் நம்ம மீனராசியை தான் வந்து முன்னிறுத்தி இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், கஷ்டம், வலி, இழப்பு எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உண்மைங்க. மீனராசிகளுக்கு உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அது எல்லாத்தையும் தூக்கி தூரம் கிடச்சிட்டு உங்கள் மைண்ட்லேருந்து அதை விளக்கிட்டு இந்த தீபாவளியை ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தமாக கொண்டாட்டமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த தீபாவளியை கொண்டாடுற மைண்ட் செட்டில் கண்டிப்பாக மீனராசிக்காரங்க இருக்கவே மாட்டீங்க. இல்லை, மீனராசி மட்டும் இல்லை, தசாபுத்தி மோசமாக நடந்துகிட்டு இருக்க பேலன்ஸ் 11 ராசியில் பிறந்தவங்களும் இந்த தீபாவளியை கொண்டாடுற மைண்ட் செட்டில் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. இந்த தீபாவளி எதுக்கிட்டா வருது, ஏற்கனவே பல பிரச்சனை, அதில் இது ஒரு பிரச்சனைன்ற மைண்ட் செட்டில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. என்னுடைய ஜோதிட நிலன் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இந்த தீபாவளியை ரொம்ப கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக காலையில் எழுந்து நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு வெடித்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். போங்க பிரதர், இன்னும் கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, 2 வருஷமாக லவ் பண்ண அந்த லவ் பிரேக்கப் ஆச்சு, நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு தீபாவளி கொண்டாடுங்க சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சேர்த்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இங்கே பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரியாலிட்டி அதுதான். இந்த மாதிரியான வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கக்கூடிய பிக் ஃபெஸ்டிவலை நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக செலிப்ரேட் பண்ணணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல, எதுவுமே நினைக்கலன்னு புலம்பி தள்ளுறாங்க மீனராசிக்காரங்க. ஃபியூச்சரில் ஒரு 50-60 வயசில் எல்லாமே கிடைச்சிருக்கும். இப்போ எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அப்போ இது கிடைக்கலன்ட்டு ஒரு சப்ப விஷயத்துக்கு நம்ம வந்து அப்போ புலம்பிட்டு அழுதுகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக கொண்டாடக்கூடிய எல்லா நேரமும் கிடைச்சது, எல்லா சூழலும் கிடைச்சது, எல்லாருமே நம்ம கூட இருந்தாங்க. ஆனால் ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு சப்ப விஷயத்தை நம்ம நினச்சி புலம்பிட்ட போக்கான்ட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி எல்லாமே என் கைக்கிட்ட இருக்குது, ஆனால் வந்து என் கூட இருந்தவங்க இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் ஃபியூச்சரில் கஷ்டப்படுங்கன்றதுனால இப்போ கிடைக்கக்கூடிய டைமை அப்பப்போ கொண்டாடி மகிழ்ச்சியாக ஆனந்தமாக நீங்கள் அதை முடிச்சிருங்க. நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து 1000 வருஷம் 2000 வருஷம் வாழ போகிறோம், அதனால் இந்த தீபாவளி என்ன அடுத்த தீபாவளி கொண்டாடிக்கலாம், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு, எனக்கு எப்போ நல்லது நடக்குமோ அப்போ மட்டும் தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுவேன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இந்த ப்ரெசன்ட் டைமாக இருக்கக்கூடிய இந்த டைமண்ட் டைமை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் மீனராசி மட்டும் இல்லை, எல்லா ராசியில் பிறந்தவங்களும் நாளைக்கு வரக்கூடிய இந்த தீபாவளியை கோலாகலமாக கொண்டாடுங்க. உங்களுடைய மனசிலும் உங்களுடைய குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிலைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். என்னால் இந்த தீபாவளி சந்தோஷமாக கொண்டாட முடியாது சார், எனக்கு அதை விட பெரிய பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குன்னா நாளைக்கு ஒரு நாள் அதை போஸ்ட்போன் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நாள் கழிச்சு என்ன பிரச்சனை போய் ஃபேஸ் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நாள் ரொம்ப ஃப்ரீயாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, டிப்ரெஷன் இல்லாமல் இருங்க, எந்த பிரச்சனை தலைவலி தொல்லை எதுவுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருங்களேன். கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஒரு நாளாச்சும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து பாருங்களேன். அம்மா போனலவே நினச்சி புலம்பிக்கிட்டு வேலை கிடைக்கலன்னு அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு கல்யாணம் ஆகல சொல்லிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான நல்ல ஃபெஸ்டிவலை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அந்த ஒரு நாள் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், மறுநாள்லேருந்து நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அந்த ஒரு நாளை முழுமையாக திருப்தியாக சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனமார்ந்து உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் ஜோதிட நிலன் சேனலோட சப்ஸ்கிரைபர்ன்றதுனால தான் நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடிங்களா கொண்டாட மாட்டீங்களா அது எனக்கு தெரியல. நான் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடினா எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கொண்டாடிங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் நல்லா சந்தோஷமாக கொண்டாடுவேங்க. காலைல எழுந்து நல்லா குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா எங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. மூக்க படிக்க சாப்பிட்டுட்டு பட்டாசை கையில் எடுத்து வெடின்னு வெடிப்பாங்க. ஒரு மதிய டைமில் ஈவினிங் டைமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை போய் பார்ப்பேன், பேசுவேன். நாங்கள் வந்து மனம் விட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்போம். அந்த டேவை வந்து அந்த மெமரிஸை வந்து ரொம்ப வந்து ஒரு சோல்ஃபுல்லாக கிரியேட் பண்ணுவோம். நைட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற படாசெல்லாம் வச்சு கொளுத்துட்டு அந்த தீபாவளி ஒரு ஃபுல் பேக்காக கம்ப்ளீட் பண்ணி நான் முடிப்பேன். இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். என்ன ஜோதிட நிலன் 7 கழுத வயசான மாதிரி தெரியுது, நீங்கள் என்ன சின்ன பிள்ளை மாதிரி இந்த தீபாவளியை இப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உண்மையிலேயே சின்ன பிள்ளையா இருக்கும்போது தாங்க நமக்கு சந்தோஷம். வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சந்தோஷம் இருக்கா? தீபாவளினால இப்போலாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. பட் அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் எல்லாரும் அந்த சந்தோஷத்தை ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்க. நாளைக்கு ஒரு நாள் வந்து அதை ஆன் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். நாளைக்கு சந்தோஷங்கள்லாம் நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. நமக்கு எப்போ தேவை அதை ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் அப்படி தாங்க, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அந்த ஒரு ஹாப்பி மூடை ஆன் பண்ணி விட்டுருவேன். அவர் ஒரு நாள் வரைக்கும் அந்த டைம் பீரியடில் டியூட்டி பார்ப்பாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் என்ன நம்ம அன்றாட பிரச்சனை இருக்குது, அன்றாட வேலைகள் இருக்குது, அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். பட் இந்த தீபாவளி அந்த ஒரு நாளை எல்லாருமே ரொம்ப வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லிக்கிறேன்.
வீடியோ இருக்குது. தீபாவளி ஃபெஸ்டிவல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு நார்மல் லைஃபுக்கு வரும்போது மீனராசி பற்றி மட்டும் இல்லை, எல்லா ராசிகளை பற்றியும் நம்ம பேசுவோம். அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து என்னென்ன நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதனால் சந்தோஷமாக இருங்க. உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. இந்த தீபாவளியை உங்களுடைய வீட்டில் இருக்க பெரியவங்க, குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாரோடையும் மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோட விரல் கொடுத்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.